மதராசி ஆடியோ லான்ச் சூப்பரா முடிஞ்சு. அதுக்கப்புறம் ட்ரைலரும் பாத்தீங்கன்னா நேற்று நைட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ட்ரைலர் பார்க்காதவங்க போய் பாருங்க. தமிழ்நாட்டின் அடுத்த இளைஞர்களின் பல்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அனைத்து இளைஞர்களையும் தன் கையில் வைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அவருடைய மதராசி ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதராசி ட்ரைலர் வந்து நார்மலா தான் இருக்கு. அது வந்து முருகதாஸ் அவர்கள் வந்து என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒன் அண்ட் ஒன்லியா மோதக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா துப்பாக்கியில இருந்த மாதிரியே தான் இந்த படத்துலயும் லவ்வுக்காக அவர் வந்து லவ்வுக்காக அவர் வந்து ஒரு ஆக்ஷனுக்குள்ள பிளாக்குள்ள போறாரு. சூழ்நிலை காரணமாக அதுல இருந்து எப்படி அவர் வெளில வராரு. இது வந்து நாட்டுக்காக இவர் வந்து நாட்டை காப்பாத்துறதுக்காக என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணி அந்த வில்லன்ட்ட இருந்து இந்த நாட்டையும் காப்பாத்துறாரு, தன்னுடைய லவ்வையும் ப்ரூவ் பண்றாரு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட மதராசி கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி வந்து சாங் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல வந்து டான்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்து சரியா படலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, இதையோ வந்து ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு இந்த படத்தோடைய ட்ரைலர். அந்த இடத்த வச்சு யோசிக்கும் போது முருகதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு டவுட் இருக்கு. அந்த டவுட் வந்து தப்பான டவுட்டா இருக்கணும். பாசிட்டிவான ரிசல்ட் இந்த படம் கொடுக்கணும். சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடிகரா மாறணும். ஏன்னா அவருடைய 25வது படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பெரிய அளவுல வந்து பராசக்தி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்கு இந்த மதராசி வந்து இன்னைக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. இந்த வெற்றியை வந்து பதிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாக வச்சிருக்காரு. பொறுப்புடன் நல்ல கதையும் நல்ல திரைக்கதையும் செலக்ட் பண்ணி நடிச்சாரு அப்படின்னா சிவகார்த்திகேயனை தொடவே முடியாது. அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நடிகர். வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன்.